கேஸ் ஆயிட போகுது ப்ரோ. சைக்கோ மாறிட்டாரு. சேஃபாவே இருங்க. ஒரு வேற மாதிரி. ரெடியா? வைங்க மூஞ்சி ரெண்டு பேரும். சிரிச்சா அவுட். வாங்குங்கள் விளையாடலாம். நான் போன் பண்ணி கூப்பிட்டேன். இந்த மாதிரி வீடியோக்கு வா ப்ரோ, உன் திறமையெல்லாம் வெளியே கொண்டு வரோம் நாங்க, வா ப்ரோன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, டிஃபன் வாங்கி கொடுப்பீங்களான்டாரு. ப்ரோ டிஃபன் வாங்குற அளவுக்குலாம் பட்ஜெட் இல்ல, லஞ்ச் வேணா பாத்துக்கலாம் ப்ரோனே. சரி ஓகே ப்ரோ, டைமிங் எப்படின்னு கேட்டாரு. ப்ரோ எங்க டீம்ல ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டே வந்து டைம் கேட்காம தான் வந்து பண்ணிட்டு போகுது அப்படின்னு. ஃபீமேலா? பொண்ணோடுதான் எதுவும் சொல்லவே இல்லையே ப்ரோ எங்கள்கிட்ட. சரி ப்ரோ நான் வரேன் ப்ரோ வரேன் ப்ரோன்ற ஒரு மானகட்ட மனுஷன் தான் இவரு. அவன் இன்னும் திருந்தலமாமா. வாயா பேண்ட் வருது பாரியா சொல்றாரு. என்னவா சரி எது நடக்குதோ யோசா சீமா ஏதாவது சொல்லுங்க. புது புது கெட்ட வார்த்தை இல்ல. இது என்ன ஜூஸ் வாங்குனீங்களா? அதுல இல்லைங்க, அது வாட்டர் பாட்டில் தான். ரெஸ்டாரண்டோட வாட்டர் பாட்டில் போனது காலையில டபக்குன்னு அந்த புடிச்சு மாட்டேன். வாட்டர் பாட்டில் வாட்டர் கேனுக்குலாம் பேர் வச்சிருப்பீங்களா? இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? மஞ்சள். மஞ்சளா? இது ஏன் வாட்டர் பாட்டில் இல்ல, அதனால மஞ்சள் அது கம்பெனி பேர் போட்டுருக்கு. நீங்க ஒரு பேர் வைப்பீங்க, ரெஸ்டாரண்ட் பேர், அதனால அப்படியே வச்சிருவேன். என் பேர்ல நான் வைக்கிற பேர்ல அப்படிதான் இருக்கு. லூசுரா லூஸ் இல்லனே மென்டல். யார் இவர எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு அவர்தான் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. கூப்பிட்டீங்கன்னா வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாரு. இல்ல வேணாம், நான் ஓடிடுறேன். என் சீட் யாருக்கு? எனக்கா? நான் உட்காரலாம்ல. தேவதையா? அவர் ரெண்டு பிள்ளைக்கு அம்மா. ஏன் ஒரு பொண்ணை விட மாட்டேங்குது? அங்க ஒரு ஃபாரின் கேர்ள் நிக்குது. அந்த பொண்ணை பார்த்துட்டு வாவுன்ட்டாரு. அது புடிச்சு அங்கிட்டு இருந்து ஓ நோ அங்கிட்டு போகாது அப்படின்ட்டு பாரு. ஒரு ஷூட்டிங் உள்ள போய்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணை தான் சும்மா காமிக்கிட்டே உடனே அங்கேயே பார்த்த மாதிரி வச்சிருக்க போன. நான் இன்னும் கீழே போ நக்கி பிள்ளை புழுவா நிலையெல்லாம் சொல்ல எவனுக்கு இங்க அதிகாரம் இல்ல. ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தமும் வாய் கொளருது சொல்லும் போது. அதுதான் கேவலமா இருக்கு அவர் கொடுக்குற ரியாக்ஷன் தான். என்னதான் உனக்கு என்ன பண்ணுதுங்களா? அந்த பொண்ணுகிட்டே ஒட்டி ஒட்டி போகாது. அந்த பொண்ணுக்கு லவ்வர் இருக்கியா பார்த்தா அப்புறம் வீடியோ டெலிட் பண்ண சொல்லுவாங்க. வீடியோ தாயா நீ பண்ற வேலை அப்படி இருக்கு. அந்த பொண்ணு உனக்கு அக்கா மாதிரி மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வந்து சேலஞ்ச் பண்ண போறோம் நம்ம, ஓகேவா? என்ன சேலஞ்ச் பண்ண போறோம்? அக்கா சேலஞ்ச் இல்லையா? நீ என்ன பண்ற? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. ரெண்டு பேரும் வாங்க இங்க. இத நான் சென்டர்ல வைப்பேன். ஓகே இப்போதைக்கு இதான் இருக்கு மூஞ்சியை மறைக்க. என்ன கேம்னா ரெண்டு பேரும் பார்த்த மாதிரி உட்காருங்க. ரெண்டு பேரும் மூஞ்சியை பாத்துக்கணும். யார் ஃபர்ஸ்ட் சிரிக்கறாங்களோ மூஞ்சியை பார்த்து கிட்டக்கு வந்து கிஸ் அடிச்சு. நாம இப்போ பார்க்க போறது சிரிச்சா போச்சு. காப்பி அடிங்க. அடுத்த சேனல்ல காப்பி அடிச்சு கொடுக்கட்டும். யார் ரெண்டு பேர்ல அவுட் ஆவறீங்களோ அவுட் ஆயிட்டா 500 ரூபாய் கொடுத்துறணும். சிரிச்சிட்டீங்கன்னா அவுட். ரெடி 1 2 3. சிரிச்சா அவுட். சிரிக்க கூடாது. வாய் என்ன இந்த பதறது ஏன் டீமே இல்ல. ஓகே சரி ஓகே ரிலாக்ஸ். ஏய் இவர் ஒரு செம்ம ட்ரிக் படிச்சாரு. நான் கண்டுபிடிச்சேன். அதால புடிப்பீங்க. நான் மாதிரி வெச்சு சச்சா யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கறானுங்க? ரெடி 3 சான்ஸ் கொடுப்போம். 3 சான்ஸ்ல யார் அவுட் ஆகுறீங்களோ என்ன பண்ணணும்? 500 ரூபாய் கொடுக்கணும். அக்காவை? டீமே இல்லையே. அக்கா அவுட் ஆயிருவாங்க. சோ நம்ம இப்ப சேலஞ்ச் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிரிச்சா போச்சு. வணக்கம் நமஸ்தே நமஸ்காரம் வந்தனம். ரொம்ப கேவலமான இன்ட்ரோ அது. சரி பேசி ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் சிரிக்கறாங்களோ அவங்க வந்து தோத்தவங்க. ப்ரோ நல்லா காமெடியா பண்ணனும். ஜெயிச்சவங்களுக்கு 500 ரூபாய். சரியா? நல்லா காமெடியா இருக்கணும் ப்ரோ ரியாக்ஷன். சிரிச்சிட்டே இருந்தா மூக்குலயே குத்தி போடுவேன். சிரிச்ச மாதிரி வச்சிட்டு தான் சிரிக்கலன்னு சொல்ல கூடாது. அதே மாதிரி ரெடி. இந்த ட்ரிக்கி வேலையில இங்க பண்ண கூடாது. என்னால முடியும். ரெடி 1 2 3. என்ன மதுரை வீரன் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பக்கத்து வீட்டுல ஆக்டிங் பண்ணி பாக்குறது. அவுட். கவுண்டர் கொடுக்கணும்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் இப்படி இதுல ரியாக்ஷன் வச்சுக்கணும். நீ இறக்கும் போல ரியாக்ஷன் வைக்க கூடாது. ஆமா 3 வைங்க. மூஞ்சிய கிட்டக்க வாங்க. வெச்சுக்கோங்க. ரியாக்ஷன் வைங்க. 3 2 1. சிரிச்சா அவுட். ஓகே ரிலாக்ஸ். நான் சொல்ற வரைக்கும் டைம் கட் ஆகாது. வெச்சுக்கோங்க. 2 3 சொல்லுங்க. நான் சொன்னே அப்படியே கை நடுங்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வெச்சிரணும். ரியாக்ஷன் வச்சிரணும். இது வரும்போதே முன்னாடி 3 2 1. ஒரு அதிசயத்தை உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். ஒரு மாடு பேசி நான் பார்த்தேன். எச்சி தெரிக்குதியா? ஓ எச்சி இவரு ஆயிக்கு போதியா? அவுட். நல்லா ப்ரோ. 1 காப்பி பேஸ்ட்.
என்ன சைனீஸ் தாத்தாவா? சரி நான் இல்ல 2 பேர் இவ்வளவு பக்கத்துல இது ஒண்ணு கொஞ்சம் க்ளோஸா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கருமா எங்கனாலே பார்க்க சைக்கிள் கண்ணு நல்லா இல்ல, இன்னும் கொஞ்சம் கண்ணு அவர் பார்க்கவே இல்ல. பார்க்கணும். ஆப்போனன்ட் பாருங்க. அவர் மைண்ட் செட் சாப்பாடு வாங்கி கொடுக்காம என்னென்னலாம் பண்றாங்க பண்றான்னு உட்காந்துருக்காப்ல. ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சூப்பர். அவுட் ஆகாம இருக்கே அப்ப தரும். அடுத்து ரியாக்ஷன் 1 ஒரே மாதிரி வச்சிருக்காங்க. அவுட் வந்து ஏய் நீ வீமுக்குனே அவுட் ஆயிருக்கியா? 3 2 ப்ரோ சரியான ரியாக்ஷன் ப்ரோ. அஜித் ப்ரோ ஆனா ஒரே ரியாக்ஷன் தான் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. தொங்குதா தொங்கிருச்சு அக்பர் ஜொல்லு ஒலி. அவுட் வருது வாயே. அடுத்து சோனியா வாங்க. கேமோட வின்னர் அவர். உன் பேர் என்ன? நீயே சொல்லு. செல்வா. சோ அவங்க பேர் சோனியா. செல்வா சோனியா. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சோனியா டக்குன்னு போங்க. நீ உங்க திறமையை நான் பார்க்கணும். ஆர்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னு இன்னைக்கு நான் பார்க்க போறேன். ரெடி நல்லா கிட்டக்க வாங்க கொஞ்சம். செருப்பால அடிப்பே இவ்வளவு கிட்டக்க கிஸ் அடிக்கிற மாதிரி வரக்கூடாது. ரியாக்ஷனுக்கு கிட்டக்க வா. ரியாக்ஷன் தள்ளி சேஃபாவே இருங்க. ஒரு வேற மாதிரி. ரெடியா? வைங்க மூஞ்சி 2 பேரும். சிரிச்சா அவுட். கிஸ் வேற கேக்குதாடா டா. என்ன ஓட்டையில ஒரு சைட் அடிச்சிட்டு இருக்காரு. ஏய் ஓட்டையில பாக்குறியா? இந்த ஓட்டையில சைட் அடிக்கிறியா? ரெடி 1 2 3. ஏய் இல்ல நான் இது வைக்கிறதுக்கு முன்னாடி நீ ரியாக்ஷன் வைக்கணும். முத்தம் கொடுக்குறாங்க தனியா போய் ஆளுக்கு போய் முத்தம் கொடு. 1 2 3. இவனை கிட்டக்க போறல வீமுனே சிரிக்கிறாங்க. வேற லெவல். ஆமா இவர் ஜெயிச்சிட்டாரு. சாப்பாடு ரெடி வாங்க. சாப்பாடு இல்ல நீ ஜெயிச்சிட்ட. நீயா ஜெயிச்சா எப்படி உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்ப? நான் வரணுமே. உன்னை யாரு ஜெயிக்க சொன்னது? பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ஜெயிச்சா சாப்பாடு இல்ல, தோத்தாதான் சாப்பாடு. இப்ப தெரியும் யார் ஆர்டிஸ்ட்னு. ஆர்டிஸ்ட்லாம் இல்ல அவர். ஏய் இங்க பாரியா பைத்தியக்காரா. ஓகே ரியாக்ஷன் ஃபர்ஸ்டே வைங்க. 3 2 1. இந்த சைனீஸ் தாத்தா, இது சைனீஸ் குழந்தை. அதுல ரியாக்ஷனே தெரியலையே. அதுதான் சைனீஸ் குழந்தை. சைனீஸ் குழந்தை. ஏய் ரொம்ப நேரம் இது பண்றீங்க. ஏய் ஆமா அப்பதான் தோப்பீங்க. சாம்பார் ஆப் எனக்கு. ரியாக்ஷன் வைங்க. 3 2 1. குழந்தை அழுகுது, தாத்தா மறைக்குது. அழுகையா முறைப்பா? அழுகையா மறைப்பா. அவர் வாய் கோடிக்குச்சு. எவ்வளவு நேரம் பண்ண போறாருன்னு தெரியல. சல்மான் இப்படியே சிரிக்கிறாங்க. உடம்புல எவ்வளவு நேரம் வச்சிருக்கிறது ரியாக்ஷன் பாருங்க. அவ்வளவுதான் நீங்க அவுட். 2 டைம் அவுட் ஆயிட்டீங்க. 2 டைம் அவுட் ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தா எல்லா போட்டியிலயும் ஜெயிச்ச நம்ம செல்வா கடைசி ஒரு ரவுண்ட்ல தோத்தாலும் கவுண்ட் படி அவர்தான் ஜெயிச்சிருக்காரு. சரி இப்போ சோனியா நீங்க வாங்க. உங்களுக்கு எனக்கும் வெல்கம் பேக் டு நம்ம சர்ச் அல்ட்விங்கி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண். இது ஒரு ஆணே ஒரு பெண். பைத்தியம் முட்டில கொட்டாங்குச்சி தேயிற அளவுக்கு முட்டி போட வச்சுடா. சொல்லு. ஒரு ஆண் ஒரு பெண். நான் ஆணு, நீங்க பெண்ணு. ஆமா ஒரு ஆண் ஒரு பெண். இவரோட ரொமான்ஸ் நம்ம எப்படி ரொமான்ஸ்ல இருக்காது. நீ போய் அங்கிட்டு போய் எவ்வளவு ரொமான்ஸ் பண்ண போய் பாத்துக்கிட்டு நாங்க அதுக்குள்ள அது பண்ணிட்டு வந்துருவோம். சோனியாக்கு எனக்கும் நீ மூஞ்சிய பார்த்தாலே சிரிப்பு வருது. 3 2 1. கண்ணு போட்டியா? பைத்தியம். நீங்க அவுட் ஆயிட்டா எனக்கு 500 கொடுக்கும். நான் அவுட் ஆயிட்டா உங்களுக்கு 500 கொடுப்பேன். ஓகேவா? கொடுப்பீங்களா? கொடுக்கலாம். போன் எடுத்துட்டு போயிருவேன். காசுக்காக 50,000 ரூபாய் போன் எடுத்து. ஏன் இரியா பைத்தியம் பேச முடியா? 3 2 1. சிரிப்பு வருது சித்தப்பா. இந்த சின்ன பொண்ணு பாக்கவே இல்ல. நான் தான் சிரிச்சிட்டேன். மன்னிச்சுக்கோங்க. ஒத்துக்காத ஒரு ஆளு ரீடேக் போலான்னு சொன்னாரு. ஆனா ஆளு தோத்துட்டாரு. 500 ரூபாய்.
என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? 500 ரூபாயா மைக்கா? ஐயோ 500 ரூபா தந்துடுறேன். நீதி நியாயம் செய்தி நார்மே தீதி போட்டாத வாயில. ஐயோ அது சரியான ரவுடி பம்பல. சோனியா என்னை தள்ளி விட்டு நீங்க கொலை கேஸ்ல போக போறீங்க பாருங்க. இங்க விழுந்தா இங்க எந்திரச்சு வர போறீங்க. ஆமா டக்குனு. என்னையா அக்கா நான் தள்ளி விடுறேன் ப்ரோ கொலை கேஸ் ஆயிட போகுது ப்ரோ. சைக்கோ மாறிட்டாரு. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. எத்தனை சைக்கோட தப்பிச்சிருப்போம். சோனியா டயலாக் கேளு. எத்தனை சைக்கோட்ட இருந்து தப்பிச்சிருக்குன்னு கேட்டுக்கோ. ஐயோ இது நோ பர்சனல் நோ இன்டென்ஷன். பாத்து வாங்கலாம். பாத்து வாங்கலாம். யாருக்கு சொன்னீங்க? யாருக்கு சொன்னீங்க? எல்லாரையும் நாங்க இருக்கும் போதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. Okay.